ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேஷ ராசிக்காரர்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ போலியான முகம், உண்மையான முகம் அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லையா? போலி அப்படிங்கிறது எல்லார்கிட்டேயுமே இருக்குது, அண்ட் உண்மை அப்படிங்கிறது எல்லார்கிட்டேயும் இருக்குது. அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ மேஷ ராசிக்காரர்களை எடுத்துக்கலாம். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மனசில் ஒரு விஷயத்தை வைக்கிறதுக்கே தெரியாது. ஒருத்தங்கள வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா பட்டுன்னு சொல்லிடுவாங்க. பட் அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னா, அடுத்தவங்கள அது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, நான் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்கிறேன், என்கிட்ட ஒளிவு மறைவே கிடையாதுன்னு. அது தப்பான ஒன்று. நீங்கள் மற்றவங்கள விமர்சனம் பண்ணலாம், ஆனால் அந்த விமர்சனம் மற்றவங்கள வந்து புண்படுத்தாமல் இருக்கணும் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு, வீட்டில் யாராவது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, ஐயா இது என்ன இப்படி பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதே வார்த்தைகளை அவங்க மாற்றி கூட நம்ம பேசலாம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இந்த நக்கல் பேச்சும் நையாண்டி பேச்சும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கும் அது உண்டு. பட் என்னன்னா கொஞ்சம் அவங்க ரிஃபைண்டாக இருப்பாங்க. பரணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப பிளண்ட்டாக இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரவாயில்ல, ஓரளவுக்கு அது பாலிஷ்டாக இருப்பாங்க. பட் குணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 பேருக்குமே அந்த பட்டுன்னு வெளிப்படையாக சொல்லக்கூடியது ஒன்று. இது ஒரு சில விஷயங்களுக்கு நல்லது. நம்ம வந்து தப்பை கண்டுபிடிக்கிறோம், தப்பை வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறது நல்லது. பட் இடம், பொருள், ஏவல் அப்படிங்கிறது இருக்கு. அத வந்து அவங்க பார்க்காம வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து போலியான முகம்னு சொல்லலாம், உண்மையான முகம் அப்படின்னு சொல்லலாம். இது பார்க்குறவங்களுடைய பார்வையில உண்டு. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னொரு போலியான விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா நடிப்பாங்க. நம்ம வடிவேல் காமெடி மாரி. எவ்வளோ நேரம் தான் நான் அடியை வந்து சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரி, அ அவங்க மனசுல இருக்கிற விஷயங்கள், இல்ல அவங்க கஷ்டப்படுற விஷயங்கள வந்து சிரிப்பாங்க. சிரிப்பே வந்து போலியாக இருக்கும். ஸோ இவங்கள எப்படி நம்பலாம், நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சமும் நமக்கு ஏற்படும். மேஷராசின்னு நேயர்களிடையே. அது லக்னமா இருந்தாலும் சரி, ராசியா இருந்தாலும் சரி, இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே நெறைய வந்து நெறைய பேரிடத்துல அது ஒத்துப்போகும். நீங்களும் உங்க வீட்ல யாராவது மேஷ ராசிக்காரர்கள் இருந்தா, இதெல்லாம் அவங்களுக்கும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க.